வாசகர்கள் மற்றும் படைப்பாளிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் சித்தார்த் முருகன். நான் வேளாண்மை அலுவலராக மதுரையில் பணியாற்றி வருகிறேன். உங்களுடன் நான் இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கும் புத்தகத்தின் பெயர் எம்.எஸ். சுவாமிநாதன், த மேன் ஹூ ஃபெட் இந்தியா. எம்.எஸ். சுவாமிநாதன், இந்தியாவிற்காக உணவளித்த மனிதன் அப்படின்ற புத்தகம். அந்த புத்தகம் 2025 ஆண்டு வெளியாகியுள்ளது. இந்த புத்தகத்தை எழுதியவர் பிரியம்பட ஜெயக்குமார் அவர்கள். எழுத்தாளர் பிரியம்பட ஜெயக்குமார் அவர்கள் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். அவருடைய பூர்வீகம் இந்தியா. அவருடைய தந்தையார் தமிழ், தாயார் வங்காளம். எழுத்தாளரின் முதல் புத்தகம் இதுதான். எழுத்தாளரை பற்றி நான் இவ்வளவு சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அவருடைய எழுத்தை அவ்வளவு எளிதாக நம்மால் சுருக்கிவிட முடியாது. காரணம், அவர் தேர்ந்தெடுத்துள்ள மனிதர் அவ்வளவு எளிதாக அவருடைய வாழ்க்கையை கடந்து சென்றுவிட முடியாது. எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் கும்பகோணத்தில் பிறக்கிறார் 1925 ஆண்டு. அவருடைய முழு பெயர் மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன். தந்தையார் பெயர் சாம்பசிவம். பொதுவாக பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகள் வளர்கின்றன ஒரு குறிப்பிட்ட வயது வரை. அப்ப ஆரம்பத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படியோ அதுதான் விதையாக மாறுகிறது. அதன் அடிப்படையில தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அமைகிறது. அந்த ஒரு வார்த்தைக்கு உதாரணமாக நாம் சுவாமிநாதன் அவர்களை சொல்லலாம். முதல்ல சாம்பசிவம் அவர்களை பற்றி நான் சொல்லி வருகிறேன். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை பற்றி நான் விவரிக்கிறேன். சாம்பசிவம் அவர்கள் முதல் தலைமுறை டாக்டர், எம்பிபிஎஸ். அவர் அவங்களுடைய பூர்வீகம் தஞ்சாவூர், கும்பகோணம் பக்கம்தான். அவர்களுடைய பாட்டனார் காலத்துல அவங்க அந்த தஞ்சாவூர் அரண்மனையில பணியாற்றிய மிகப்பெரிய புத்திசாலிங்க. அவங்களுடைய அந்த அறிவின் செருக்கை நம்மளுடைய அரசவையில வச்சுக்கணும்னு சொல்லி மைசூர் மகாராஜா அவர்களுடைய ரெக்வஸ்டின் பேர்ல தான் தஞ்சாவூர்ல இருந்து அவங்கள கொடுக்குறாங்க. அந்த மான்கொம்பு கிராமத்தை மைசூர் மகாராஜா அவர்கள் இவங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்துட்றாங்க. இப்படிதான் மான்கொம்புல செட்டில் ஆறாங்க அவங்க. இந்த டாக்டர் சாம்பசிவம் அவர்கள் வெறும் டாக்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியும் கூட. டாக்டர் சாம்பசிவம் அவர்கள் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு சில ஆண்டுகள் அவர் மான்கொம்புல இருக்கும் பொழுது அவருடைய பேராசிரியர் அவர்கள் கும்பகோணம் பக்கம் நீங்க வாங்க. அந்த டைம் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள பிறக்கல. அந்த கும்பகோணம்ல பிளேக், காலரா போன்ற நோய்கள் அதிகமா பரவிட்டு வருது. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாம்பசிவம் அவர்களை கூப்பிடுறாங்க. அப்படிதான் குடும்பத்தோட அவங்க இடம்பெயர்றாங்க கும்பகோணம். ஸோ அங்க கும்பகோணத்துல அவர் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணல. அந்த டைம் அவர் மிகச்சிறந்த காந்தியவாதி. அந்த ஊர்ல மக்களை அழைத்து கொண்டு அங்க அந்த கிளீனிங், சானிடேஷன் அந்த ஒர்க்லாம் அவங்க பண்றாங்க அந்த இடத்துல. அப்ப மகாத்மா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி சுவாமிநாதன் அவர்கள் எல்லாம் பிறந்துடுறாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் சின்ன வயதுல இருக்கும் போது மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் சாம்பசிவம் அவர்களுடைய வீட்டுக்கு வருகை தருகிறார். அப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்கு நிதி உதவி தேவை. இப்ப அவங்க குடும்பம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான குடும்பம். ஸோ காந்தியடிகள் கேட்கிற, உங்களுடைய நகைகள்லாம் எனக்கு கழட்டி கொடுங்க, இது நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு வச்சுக்கலாம்னு கேட்கும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுமே உடனடியாக அவங்களுடைய நகைகள் அனைத்தையுமே கொடுத்துடுறாங்க. இது எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய மனதில் நிலை பெற்றிடுது. இந்த சிச்சுவேஷன் நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்ப அந்த புத்தகம் 9 அத்தியாயங்களை கொண்டது. அந்த 9 அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயம் ஒரு கவிதையுடைய கடைசி வரிகளை தனது தலைப்பாக கொண்டது. கில்மர் ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கவிஞர், ஆங்கில கவிஞர். அவர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதுல கடைசி 2 வார்த்தைகள், போயம்ஸ் ஆர் ரிட்டன் பை ஃபூல் லைக் மீ பட் காட் கேன் ஒன்லி மேக் இட் ட்ரீ அப்படின்னு முடிக்கிறார். போயம்ஸ் ஆர் ரிட்டன் பை ஃபூல் லைக் மீ பட் காட் கேன் ஒன்லி மேக் இட் ட்ரீ. இந்த கவிதை இந்த ட்ரீ அப்படின்ற கவிதை எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமான கவிதை. அவர் வாழ்நாள் முழுக்க அந்த கவிதையை மீண்டும் மீண்டும் வாசித்துக் கொண்டே இருந்தார். அதற்கான காரணம் இந்த சுற்றுச்சூழலை அவ்வளவு எளிதாக மனிதனால் உருவாக்கிவிட முடியாது. இயற்கையால் மட்டுமே அந்த
சுற்றுச்சூழலை உருவாக்க முடியும் அப்படின்றது எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் மேல ஒரு நெகட்டிவான கருத்துக்கள் இருந்துச்சு. அந்த புரட்சி, பசுமை புரட்சி சம்பந்தமா. இந்த கவிதை வந்து அதை மறுக்கும். ஏன்னா அது அவருடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக நம்ம படித்தோம் என்றால் அவர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்றது நமக்கு புரியும். ஸோ இந்த காட் கேன் ஒன்லி மேக் இட் ட்ரீ அப்படின்றது தான் அந்த முதல் அத்தியாயத்துடைய தலைப்பு. இதுல வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய கல்லூரி காலம் வரைக்கும் இதுல அடக்கிடுறாங்க. ஸோ அவருடைய அந்த குழந்தை பருவத்தை வந்து நம்ம கண் முன்னால அந்த எழுத்தாளர் வந்து கொண்டு வந்து காட்சிப்படுத்துறாங்க ஒவ்வொன்றும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம்னா, அவருடைய எதிர்காலம் வந்து இந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே அவருடைய குழந்தை பருவத்திலேயே விதைக்கப்படுது. அது எப்படி விதைக்கப்படுது என்றால், மான்கொம்பு இருந்ததும் ஒரு டெல்டா ரீஜன், கும்பகோணம் இருந்ததும் ஒரு டெல்டா ரீஜன். மான்கொம்பு வந்து குட்டநாடு கேரளாவில் இருக்கு, அந்த ரீஜன்ல வருது. கும்பகோணம் காவிரி டெல்டா ரீஜன். இவருடைய குழந்தை பருவம் அனைத்துமே 2 டெல்டா ரீஜனுக்கு மத்தியிலேயே தான் கழிஞ்சிருக்கு. 2மே வந்து ரைஸ் பெல்ட், நெல் பயிரிடம். நெல் பயிருக்கு மத்தியிலேயே தான் இவருடைய இளமை காலம் முழுவதும் கரைந்து ஓடியது. ஸோ இது வந்து நம்ம இங்க நினைவு வச்சுக்கலாம். அடுத்த அத்தியாயங்கள்ல பார்த்தோம்னா 4வது மற்றும் 5வது அத்தியாயங்கள் வந்து மிக மிக வந்து வலிமை மிக்க அத்தியாயங்கள். நம்ம வந்து இந்தியாவில் வந்து பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் சொல்லிடுவோம். 1947க்கு முன்னாடி இங்க யாராவது பிறந்தவங்க இருக்கீங்களா? 1947. ஸோ 1943ல் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு, வங்காள பஞ்சம், த கிரேட் பெங்கால் ஃபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த வங்காள பஞ்சம் சம்பந்தமா நான் வேளாண் மாணவன், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது பார்த்தோம்னா ப்ரௌன் லீஃப் ஸ்பாட் அப்படின்னு ஒரு நோய் நெல்லில் வரும். அந்த நெல்லில் வரக்கூடிய அந்த நோயை வந்து ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரேசே இதுதான் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி படித்தோம். இதுதான் வந்து உண்மையும் கூட. இது வந்ததுனால தான் மகசூல் குறைஞ்சது. ஆனா இதனாலதான் வந்து பெங்கால் ஃபமைன் நடந்தது அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த ப்ரௌன் லீஃப் ஸ்பாட் வந்தது உண்மை, அதை உருவாக்குனது இந்த ஹெல்மிந்தோஸ்போரியம் உண்மை. ஆனால் இந்த நோயால் தான் பெங்கால் ஃபமைன் வந்துச்சா, வங்காள பஞ்சம் வந்துச்சா அப்படின்னா கிடையாது. வங்காள பஞ்சம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான் 2ஆம் தலைப்பு, இந்த இரண்டாம் அத்தியாயத்தோட தலைப்பு. எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த காட்சிகள், இப்ப நான் சொல்ல போற காட்சிகள் தான் வந்து டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனுடைய வாழ்க்கையை அவர் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷனை ஆக்குறதுக்கு உந்து சக்தியாக அமையக்கூடிய இடம். 1943 இந்த வங்காள பஞ்சம் ஏற்பட்டதற்கு யார் காரணம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் காரணம். எப்படி அப்படின்னா, அவங்க வந்து மறுப்பு கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறாங்க, டினையல் பாலிசி. இந்த டினையல் பாலிசியில என்னன்னா, ஜப்பானியர்கள் வேர்ல்டு வார் 2 2ஆம் உலக போர் அப்ப வந்து ஜப்பான் வந்து இந்தியாவை நெருங்கிடுச்சு. அப்ப அவங்கள உடனே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றாரு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவை வந்து நம்ம தடுத்து நிறுத்திடணும். அந்த சமயம் இந்த ப்ரௌன் லீஃப் ஸ்பாட் வந்திருக்கு. இந்த நோய் வந்ததுனால மகசூல் குறைஞ்சு போச்சு. மகசூல் குறைஞ்சதுனால நம்ம கிட்ட வந்து ஏற்கனவே தட்டுப்பாடு ஏற்படுது உணவுக்கு. ஆனா ஸ்டாக் இருக்கும்ல, இவங்க என்ன பண்றாங்க, மூட்டை மூட்டையான நெல் மணிகள் அனைத்தையுமே ஏற்றுமதி செஞ்சிடறாங்க. அப்ப நமக்கு அட்வைசர்ஸா இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசர்ஸா இருந்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இதை பண்ணோம்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பஞ்சம் வரும்ட்டு. இதை தவிர்த்து ஆங்கிலேயர்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறார்கள், எல்லாமே வெளியே போயிருது. 40 லட்சம் மனிதர்கள் இறந்து போறாங்க. 40 லட்சம் மக்கள் இந்தியர்கள் இறந்து போனதற்கான காரணம் அங்க அந்த 1943 நடந்த ஏற்றுமதி. அப்ப எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து ஒரு சின்ன பையனா இருக்காரு. அப்ப அன்னைக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு வாழ்ந்த அனைவருக்குமே தெரியும், 2 வேளை உணவு 1 வேளை உணவு தான். இதுல என்ன ஒரு ஹைலைட் பாயிண்ட்னா, டாக்டர் சாம்பசிவம் அவர்கள் வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் 11 வயது சிறுவனாக இருக்கும் போதே பேங்க்ரியாட்டிக் டிசார்டர் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சித்தப்பாமார்கள், பெரியப்பா, தாய்மாமன் இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம அவங்களுடைய பிள்ளை மாதிரியே தான் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களையுமே வந்து வளர்த்து ஆளாக்குறாங்க. அப்ப அவருக்கு வந்து காலேஜ் போற வயசு. இப்போ காலேஜ் போற வயசுல என்ன ஆகுது அப்படின்னா, அப்பா ஆல்ரெடி MBBS ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. வீட்டுல எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் ஏற்கனவே BSc ஜுவாலஜி படிச்சிடுறாரு கும்பகோணத்துல. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு வரும்போது MBBS பண்ணிருங்க, நீங்களும் டாக்டர் ஆயிருவீங்க. கிடையாது,
மாட்டவே மாட்டேன். ஏற்கனவே நான் சொன்ன அந்த முதல் சம்பவம் வங்காள பஞ்சம், அதுவும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு விவரிச்சேன். அவங்க அப்பா ஒரு மிகச்சிறந்த காந்தியவாதி அப்படின்ட்டு. அந்த 1943 காலகட்டத்தில் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்குது. டூ ஆர் டை, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த இயக்கத்துல மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு சாதாரண சாமானியனாக இந்த நாட்டிற்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார். கோடிக்கணக்கான மனிதர்களை பார்த்து, அத்தனை பேரை பார்த்து கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களை வெகுவாக பாதித்தது. அந்த கேள்வி அவர் கேட்டுக்கிட்டாரு, இந்த நாட்டிற்கு பஞ்சம் வரக்கூடாது, இந்த நாடு உணவில் தண்ணீரை அடைய வேண்டும் அப்படின்ற டெசிஷன் அந்த இடத்துல எடுக்கிறார் அவரு. 1947 அவர் வந்து 44 அந்த வாக்குல வந்துட்டு அவர் வந்து கோவையில் இருக்கக்கூடிய நம்ம வேளாண் கல்லூரியில வேளாண்மை படிக்கிறாரு. படிக்கும் போது ஒரு விஷயம், எல்லா மாணவர்களையுமே வந்து ஒரே மாதிரி பாக்குறது கிடையாது. ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு விஷயமான ஆங்கிள் தான் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப வந்து கோடை விடுமுறை, அந்த கோடை விடுமுறையில வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபெர்டிலைசர்ஸ், உரத்தை வந்து மாணவர்கள் கிட்ட கொடுத்து இதை வந்து நம்மளுடைய விவசாயிகளுடைய வயக்காட்டுல போடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது விவசாயிகள்லாம் என்ன சொல்றாங்க, பருவமழை வரப்போகுது, இப்ப வந்து நம்ம வந்து உரத்தை வந்து போட்டோம்னா, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு 5-10 மினிட்ஸ் கொடுங்க. இல்ல 5 மினிட்ஸ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. 8 மணிக்கு லைப்ரரி கூட்டிட்டு ஓகே, ஆனா இது ரொம்ப இம்பாக்ட் ஆனது, கொஞ்சம் 5 மினிட்ஸ். ஓகே, நான் அதுக்கு பிரீஃப் பண்றேன் அதை. ஓகே, இப்ப இந்த நிகழ்வை சொல்லிட்டு நான் முக்கியமான நிகழ்வுக்கு போயிடுறேன். இப்ப வந்து விவசாயிகள் வந்து சொல்றாங்க, உரத்தை இப்ப போட்டோம்னா அது வந்து கரைஞ்சு போயிடும், வீணா போயிடும், மண்ணில் தங்காது அப்படின்ட்டு. அப்ப வந்து ஆங்கிலேயர்கள் அதை கேட்கல, எங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க ஒபே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. போட்டாச்சு, எல்லாமே தண்ணியில கரைஞ்சிருச்சு. அப்ப இதை சாதாரணமா தானே கடந்து போவோம், நம்ம ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்டா இருந்தா அப்படி பார்ப்போம். ஆனா அன்னைக்கு அவர் விவசாயிகளை எப்படி பார்த்தாரு அப்படின்னா, அறிவாளியா பார்த்தாரு. அன்னைக்கு அவர் ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டாரு, விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய புது தொழில்நுட்பங்கள் அனைத்துமே உண்மையாவே அவர்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி சக்சஸ் பண்ணி காட்டினா அவங்க அடாப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அது தப்பா பண்ணும் போது அவங்க அதுல இருக்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு போயிடும் அப்படின்றத அவர் அங்க ஞாபகம் வச்சுக்கிறாரு. இதுதான் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணியா அமைய போகுது. சரி, இதுல இந்த 4வது மற்றும் 5வது அத்தியாயங்கள் நம்மளை உழுக்கக்கூடிய அத்தியாயங்கள் நான் சொன்னேன். அது என்னன்னா, கிட்டத்தட்ட ஜவஹர்லால் நேருல இருந்து இப்ப இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் அனைத்து பிரதமர்களையும் நெருக்கமாக பழகியவர் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். இந்த டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய முதல் திருப்புமுனை நான் சொன்னேன், அவர் டெசிஷன் எடுத்ததாங்க, நான் வந்து டாக்டர் ஆக போறது இல்லை, வேளாண் விஞ்ஞானி ஆக போறேன்ட்டு. அடுத்த டெசிஷன் வருது, அவர் வந்து ஐஆர்ஐக்கு போறாரு, டெல்லியில படிக்கிறாரு. அடுத்து நம்மளுடைய இங்கிலாந்துல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்றாரு. அப்புறம் விஸ்கான்சின் யூனிவர்சிட்டியில வந்து அமெரிக்கால அவரு பிடிஎஃப் பண்றாரு, போஸ்ட் டாக்டர். இப்ப இதெல்லாமே பண்றாரு. அமெரிக்கால வந்து அவருக்கு வந்துட்டு அசோசியேட் ப்ரொஃபசர் போஸ்ட் கிடைக்குது. அவர் பண்ணி முடிச்ச உடனே வேணான்னு மறுத்துட்டு இங்க வந்து அவருடைய தம்பியுடைய அவர் வந்து பார்மசூட்டிக்கல் கடை வச்சிருக்காரு அவங்க தம்பி, அதுல வந்து பொட்டலம் அடிக்கிற வேலை பார்க்கிறாரு. அப்ப வந்து அவருடைய ப்ரொஃபசர், ஐஆர்ஐ ப்ரொஃபசர் டெல்லியில இருக்கு, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அந்த ப்ரொஃபசர் வந்துட்டு இந்த மாதிரி, என்னப்பா நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்க, நான் உன்னை எங்கேயோ இருப்பேன்னு நினைச்சேன். இல்ல சார், என்னுடைய நோக்கம் வந்து இதுதான், இந்தியாவிற்காக உழைக்கிறது, என் இதயம் இந்தியாவில் தான் இருக்கிறது, நான் வந்து எதுக்கு அமெரிக்கால வேலை செய்யணும்னு சொல்லி தான் மறுத்துட்டேன். ஆனா நான் இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன், சயின்டிபிக் லைன்ல நான் போகணும்னு சொல்லிட்டு. அப்ப அவருக்கு ஒரு டெம்பரரி போஸ்ட் கிடைக்குது ஒடிஷால நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு, அங்க அவர் வந்து சரி அந்த போஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சந்தோஷமா போறாரு. அவர் வந்து இதுல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் ஐஆர்ஐல படிக்கும் போதே வந்து சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ணிடுறாரு, ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், குடும்பத்துடைய பிரஷர்னால. ஆனாலும் அவர் அதுக்கு போல. இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம சிவில் சர்வீசஸ் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு ஆம்பிஷியஸ் ஜாப், ஆனா அவர் அதுக்கு போல. அந்த போஸ்ட் வந்து மெச்சூர் ஆகி 1952-53 ஆண்டுகள்ல வந்து ஐஆர்ஐல இவருக்கு ஒரு அசோசியேட் சயின்டிஸ்ட் போஸ்ட் கிடைக்குது. அப்பதான் அவர் ஜாயின் பண்றாரு. அதுல இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் ஐஆர்ஐல வேலை செய்யறாரு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐஆர்ஐ ஆகிற வரைக்கும். அது வரைக்கும் அந்த 20 ஆண்டுகள் தான் வந்து இந்தியாவினுடைய உணவு தன்னிறைவு அடையக்கூடிய ஆண்டுகள். அந்த ஆண்டுகள்
கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள்ல 15 ஆண்டுகள் வந்து மனுஷன் பாடாப்படுறாரு. ஆனா வழி பிறக்கவே இல்லை. இந்த நாட்டுக்கு தண்ணீர் அடையிறதுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, மான்டெக் சிங் அலுவாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் ப்ளீஸ். மான்டெக் சிங் அலுவாலியா அப்படின்றவரு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பிளானிங் கமிஷனுடைய டெப்டி சேர்மேனா இருந்தாரு. அவர் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு தி ஹிந்துல. அவருடைய ஆர்டிகல் படிச்ச பிறகுதான் இந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுக்கே எனக்கு அது தூண்டுச்சு. பியூரோக்ரட்டைசேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. பியூரோக்ரட்டைசேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அதிகார வர்க்கத்தின் தாக்கம். அதை வந்து இந்த புத்தகத்தை மையமா வச்சு அவர் அந்த ஆர்டிகல் எழுதினாரு. இந்த புத்தகத்துல அதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம வந்து உணவு பஞ்சத்துல இருக்கும்போது 1962 இந்தோ சைனா வார் நடக்குது. அப்ப ஜவஹர்லால் நேரு வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அப்ப இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு உணவை அவங்களுடைய ஓன் கரன்சில கம்மியான சப்சிடைஸ்டு பிரைஸ்ல கொடுக்கறதுக்கு ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. அக்ரிகல்ச்சரல் ட்ரேட் டெவலப்மெண்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு. அந்த ஆக்ட்ல பப்ளிக் லா PL அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல 480 நம்பர். இதன் அடிப்படையில உணவு வந்து இந்தியாவுக்கு வருது வெளிநாட்டுல இருந்து, ஷிப் டு மவுத். இப்ப இந்த வரக்கூடிய காலகட்டம் வந்து உணவை வந்து கையேந்தி நிக்கிற காலகட்டம். இந்தியாவுக்கு வழியே இல்லாம ஜான் ஆஃப் கென்னடி கிட்ட ஜவஹர்லால் நேரு கேட்கிறாரு, உள்ள வருது. மறுபடி 1966, 67 அந்த ஆண்டுகள் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரா இருக்காங்க. அப்ப ஒரு டைம் கேட்கிறாங்க. அப்ப லிண்டன் பி ஜான்சன். இப்ப இந்த லிண்டன் பி ஜான்சன் பண்ற விஷயம் தான் நம்மளுடைய அப்படியே உழுக்கும் நமக்கு. அவர் வந்து அந்த டைம் வந்து வியட்நாம் வார் நடக்குது. அந்த வியட்நாம் வாருக்கு இந்தியா குரல் கொடுக்குது. வியட்நாமுக்கு சப்போர்ட் பண்றோம் நம்ம. அப்ப அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அப்ப என்ன பண்றாங்க, அந்த PL 480 படி நம்ம கொடுக்க வேண்டிய அந்த உணவை கொடுக்கல. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஹோல்ட் பண்றாரு. யாருக்குமே தெரியாது. இத வந்து அந்த லிண்டன் ஜான்சனுடைய மகளே வந்து வெளியே கொண்டு வந்து இந்தியாவுக்கு உணவை தள்ளுங்க முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லவும் அப்படிதான் வந்துச்சு. சோ இந்த மாதிரி அரும்பாடு பட்டு கொண்டிருந்த அந்த பிரதமர்கள் மத்தியில எப்படியாவது வந்து இந்த உணவை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லி MS சுவாமிநாதன் போராடுறாரு. அவர் போராடுறது எதை வச்சு போராடுறாரு அப்படின்னா, புதுசா வந்து ஒரு வெரைட்டியை வந்து நம்ம உடனே கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆகும். அப்ப பையிங் த டைம், நம்ம வந்து அந்த நேரத்தை வாங்கணும். அப்ப நமக்கு அதுக்கு போதுமான டெக்னாலஜி இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நார்மன் போர்லாக் வந்து அவர் தான் வந்து உலகத்தின் பசுமை புரட்சி தந்தை. நார்மன் போர்லாக் அவர் வந்து ஒரு டுவார்ஃப் வெரைட்டி, குட்டை ரகம். சாதாரணமா நம்ம வந்து உணவுல தண்ணீரை அடையல. நம்ம வந்து இன்னைக்கு உணவை வந்து எளிமையா நிறைய வடிவத்துல நம்ம வந்து இன்னைக்கு கிடைச்சிருது. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மனிதன் வந்து அரும்பாடு பட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் நமக்கு வந்து எல்லாரும் சொல்லணும்னு நினைச்சுதான் அதை நான் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு அவ்வளோ நேரம் இல்ல. ஓகே, இப்ப அந்த நார்மன் போர்லா கிட்ட இருந்து வரக்கூடிய விதை இருக்குல்ல, அந்த விதையை வந்து நல்ல வாய்ப்பை வழங்கிய நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் இங்கே இவ்வளவு நேரம் எனக்காக கோஆபரேட் பண்ணியிருந்த அனைத்து வாசகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த புத்தகத்தை அனைத்தும் படிங்க.